ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்துட்டு நம்ம விண்டோஸ் 11 பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதானே தெரியல. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து காட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் வந்துட்டு பீட்டாக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்டா டெவலப்பர் சேனல் அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டேபிளாக வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ ஃபுல் ஸ்டேபிள் எப்போ வரும்னா நெக்ஸ்ட் இயர் வரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போயே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வேறு மெத்தட் இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ எந்த மெத்தடோ ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், நம்ம மற்ற ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பட் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நம்ம நார்மலாக போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறா வர மாதிரி இது கிடையாது. கொஞ்சம் நிறைய கமெண்ட் கோடிங்லாம் டைப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஸோ அது மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து போனால் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகே, அது எப்படி எனேபிள் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட பயோஸ் பூட் மோட் வந்து போய்க்குங்க. ஓகே, நம்ம F10 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோஸோட செட்டப் வந்து போயாச்சு. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கும். சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு உங்கள் பிசிக்கு வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம பிசியில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு சப்போர்ட் வந்து நல்லா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்ஸ் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபைல் வந்து தேவைப்படுது. ஒன்று கர்னல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டூல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா WSA பேக்கேஜ். ஓகே, இந்த 3 ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டர் வந்து இருக்கும். WSA பேக்கேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே WS பேக்கேஜ்னு இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் வந்து பண்ணுங்கள். அதுக்குள்ளே WSA பேக்கேஜ் 1.7.3 2 8 அப்படின்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரீநேம் பண்ணிட்டு வெறும் WSA பேக்கேஜ் மட்டும் இருக்கட்டும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா WSA பேக்கேஜ்னு ஃபோல்டர் ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ அதை கட் பண்ணி வெளியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா நமக்கு 2 ஃபோல்டர் வந்து இருக்குது. WSA பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி மறுபடியும் WSA பேக்கேஜ் ஓப்பன் பண்ணால் தான் வருது. ஸோ நமக்கு ஒரு ஃபோல்டர் தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கட் பண்ணி வெளியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த கர்னல் ஃபைலை காப்பி பண்ணி WSA பேக்கேஜுக்குள்ளே வாங்க. WSA பேக்கேஜுக்குள்ளே டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அங்கே ஆல்ரெடி ஒரு கர்னல் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியாச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்துட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அங்கே டெவலப்பர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஆன் கொடுத்துருப்பாங்க. டெவலப்பர் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃப்ரம் எனி சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணும்போது எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போகலாம். WSA பேக்கேஜுக்குள்ளே மேலே வந்து அந்த அட்ரஸ் பார் வந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் பாரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அதை நம்ம ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே லொக்கேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்டார்ட் மெனுவில் வந்துட்டு பவர் செல் அப்படின்னு இருக்கும். பவர் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் CD அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் ஒரு கொட்டேஷன் மார்க் வந்து போடுங்க. கொட்டேஷன் மார்க் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணோமா அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் மார்க் போட்டு அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் வந்து கொடுத்துடலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடிங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட் பேட் இருக்கும். ஸோ நோட் பேடுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 4 ஃபைல், கர்னல் ஃபைல், பிளாட்ஃபார்ம் டூல்ஸ், WSA பேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பவர் செல் கமாண்ட். ஸோ மொத்தம் 4 வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கோடிங் வந்து மேலே இருக்குல்ல. ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ADD APEX பேக்கேஜ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் மாதிரி வந்து போகும். டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஜஸ்ட் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்படி வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸோட சப்சிஸ்டம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு வந்துட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் இருக்கும். அதை வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஆப்ஷனல் டயக்னோசிஸ் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து டெவலப்பர் மோட். ஸோ 2 வந்து ஆன் பண்ணுங்கள்.
ஓகே, இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எரர் வந்து காட்டலாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இந்த விர்ச்சுவலைசேஷனோட பீஸ் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் டிசேபிள்னு காட்டும். ஸோ அது மூலமாக செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிசியில் வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ விர்ச்சுவலைசேஷன் கண்டிப்பாக எனேபிள் இருக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் அமுத்துங்க, ரன் கமாண்ட் வந்து வரும். ஸோ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணால் ரன் கமாண்ட் வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்ட்ரோல் பேனல் வந்து போகணும். ஓகே, கண்ட்ரோல் பேனல் வந்தாச்சு. கண்ட்ரோல் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலர் சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ அன்இன்ஸ்டாலர் சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கு வந்து போயிடலாம். ஓகே, ஒரு செகண்ட். கண்ட்ரோல் பேனலில் அன்இன்ஸ்டாலர் சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து ஆன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டோஸ் ஹைப்பர் விஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்காது. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிக் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து அப்ளையிங் சேஞ்சஸ்ன்னு வந்துட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸோ ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆர் ஆஃப் ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபைனல் ஸ்டெப் வந்து வந்தாச்சு. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஓகே, பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பால் வந்துட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கோடிங் இருக்கும். ஸோ அந்த பவர் செல் கோடிங் வந்து போயிருங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 127.00 இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து வருது. ஸோ கேனாட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் சப்சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணலாம். நமக்கு இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அன்அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ அன்அவைலபிள் இருந்தால் வராது. ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் வந்து கொடுங்க. ஓகே, நமக்கு இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டோம், ரெஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. ஸோ அப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. நமக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வரல. ஸோ நமக்கு அதனால் வந்து டெவலப்பர் மோடில் கீழே வந்து மேனேஜ் டெவலப்பர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஸோ அது வந்து ஆன் வந்துச்சு. ஸோ ஐபி அட்ரஸும் நம்ம காட்டிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் சேம் கோடிங் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ கரெக்ட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு 127 ஜாயின் வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்துட்டு 99% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் தான் இருக்குது. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் செக்ஷன் வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி செல் ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் அடிங்க. ஓகே, ஏடிபி செல் அடித்ததுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமாண்ட் வந்து அடிக்கணும். ஸோ அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூ. ஸோ அதை வந்து டைப் பண்ணுங்கள், இல்லை வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு யூஆர் நவ் ரூட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இல்லை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கோடிங் இருக்குது. ஸோ அந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணால் வரல. ஸோ அதனால் நானே டைப் பண்ணிக்கிறேன். SCTEN40 அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம 100% வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடலாம். மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம கீழே விண்டோஸ் இருக்கும். ஸோ விண்டோஸில் ரெக்கமெண்டட் கீழே வந்து பாருங்கள் ப்ளே ஸ்டோர் ரீசென்ட்லி ஆடட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் சர்ச்சில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் வந்துடும். ஓகே, நம்ம வந்து பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ சைன்இன் கேட்குது. ஸோ ஜஸ்ட் நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், ஸோ நம்ம பிசியில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ வந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய் சர்ச் பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து தனியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகே, நம்ம எப்பவும் போல் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் பண்ணிடலாம். எஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள் என்னோட ஹோம் பேஜ். ஸோ ஓகே, சர்ச்சு எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல் கூகுள் கார்பன். ஸோ முடிஞ்ச லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கூகுள் வீடியோ கிரியேட்டர் டெக் யூடியூபர்ஸ் வெயிட்டிங் ஃபார் த டே வென் ஐ எம் ஏபிள் டு சே ஐ மேட் இட். ஸோ கைஸ் ப்ளீஸ் என்னை மேட் இட் பண்ண வைங்க.
1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது தான் பெரிய பெரிய ட்ரீம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிசியில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஸோ ஒரு சில ஸ்டெப்பெல்லாம் மாற்றி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 ஃபைலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் கோடு, பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் WSA பேக்கேஜ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிங். ஸோ அது 4 ஃபைல் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதிலே நம்ம போட்டோம்னா கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிரும். ஸோ அதனால் நாளைக்கு அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிசியிலே ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.